புதுச்சேரியில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த கர்தினால் லூர்துசாமியின் உடலை அடக்கம் செய்வதற்கான இறுதி ஊர்வலம் தொடங்கியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை அங்குள்ள எமது செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, தற்போது நடைபெற்று வரும் கர்தினால் லூர்துசாமியோட இறுதி ஊர்வல நிகழ்ச்சி பற்றி சொல்லுங்க. யார் யாரெல்லாம் இதுல கலந்துட்டு இருக்காங்க? உடல் எப்போது அடக்கம் செய்யப்படுறதா இருக்கு? அதாவது கர்தினால் லூர்துசாமி அவர்களுடைய இறுதி ஊர்வலமானது தற்பொழுது பாண்டிச்சேரியில் நடைபெற்று வருகிறது. இதுவரை பெட்டி செமினார் பள்ளியில் அவருடைய உடல் பொதுமக்களின் மரியாதைக்காக வைக்கப்பட்டது. இந்நிலையில் சரியாக ஒரு 9:45 அளவில் மூத்த பாதிரியார்கள் அனைவருமே அவருடைய உடலை சுற்றி நின்று அவர் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தி பிறகு அவருடைய உடலை எடுத்து தற்பொழுது நாம் காணும் இந்த அலங்கரிக்கப்பட்ட மலர் வண்டியிலே வைத்து ஊர்வலமாக எடுத்து வந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக அந்த பெட்டி செமினார் பள்ளி அமைந்துள்ள மகாத்மா காந்தி சாலையிலிருந்து நேரு சாலை வழியாக தற்பொழுது மிஷன் சாலையில் உள்ள ஜென்மராக்கினி மாதா ஆலயத்திற்கு அவருடைய உடலானது தற்பொழுது கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கு அவருக்கு இறுதி மரியாதைகள் செலுத்தப்பட்டு இன்று ஒரு 12 மணியில் அவருடைய உடலானது அடக்கம் செய்யப்பட உள்ளது. இதில் குறிப்பாக போப்பாண்டவரின் தூதரான பினாக்கி என்பவர் கலந்து கொண்டுள்ளார். அதேபோல் நாடு முழுவதும் உள்ள மும்பை, கோவா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஆயர்கள், பேராயர்கள் உள்ளிட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் இந்த இறுதி ஊர்வலத்திலே தற்பொழுது பங்கேற்று வருகின்றனர். மேலும் இந்தியாவைச் சேர்ந்த 4 கார்டினல்களும் இந்த ஊர்வலத்தில் தற்பொழுது கலந்து கொண்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.